இறைவனுக்கே வெல்கம் பேக் டு சிடா ஹெர்பல்ஸ். இன்றைக்கி நான் மூலிகை எண்ணெய் பற்றி தான் கொஞ்சம் பேசணும்னு நினச்சிருக்கேன். இப்போது எங்களுக்கு ஒரு கார்டன் இருக்குது. நிறைய மூலிகைகள் சேல் ஆகிட்டுருக்கு. அதாவது ட்ரீயிலிருந்து கவுரி, கரும்புலா, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெறிக்கெட்டு கற்பூரவல்லி, பொடுதலை, நீர்பிரமின்னுட்டு நிறைய மூலிகை, அதாவது எண்ணெய்க்கு தேவையான மூலிகை வாங்குகிறாங்க. கருமையாக வளரணும்னா கண்டிப்பாக கரிசலாங்கண்ணியும் அதோடு சேர்ந்து ஒரு சில மூலிகைகளும் தேவை. டேண்ட்ரஃப் பிரச்சனை கண்டிப்பாக பொடுதலையும் குமிட்டிக்காயும் பயன்படும். முடி நிறைய லாஸ் ஆகிட்டுருக்குன்னா கண்டிப்பாக ரோஸ்மேரி ஆயில் ஹெல்ப் பண்ணும். ரோஸ்மேரி ஆயிலில் கூட முக்கியமான ஒரு மூலிகையை நம்ம அதில் சேர்க்குறோம். நாங்கள் 70 மூலிகை, 100 மூலிகை, 150 மூலிகை சேர்க்குறோன்னு சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக அதில் எந்த விதமான எஃபெக்டும் நமக்கு இருக்கவே இருக்காது. நம்மளோட ஹேருக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற சொல்யூஷன் மட்டும்தான் கண்டிப்பாக பயன் கொடுக்கும். கரிசலாங்கண்ணி நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். அதை தவிர எந்த ஒரு மூலிகை நம்ம பயன்படுத்தினாலும் அளவுக்கு பயன்படுத்தணும். நிறைய பேர் அந்த மாதிரி பயன்படுத்துறதில்லை. அதுபோல் எண்ணெயை சூடாக்குறதும் ஒரு லிமிட்டோடு, அதாவது கொதிக்க விடாமல் சூடு பண்ணணும். குறைந்தது 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் சூடுபடுத்தணும். ரொம்ப முக்கியமான ஒன்று தேங்காய் எண்ணெய். இப்போ நிறைய இடங்களில் சல்ஃபர் கலந்து காய வைக்கிறாங்க. அதனால் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நமக்கு நம்பிக்கையான இடத்துல வாங்குறது பெஸ்ட்டு. சிடா ஹெர்பல்ஸில் முடிக்கான எல்லா பிரச்சனைக்கும் ஆயில் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிடலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கிடைக்கும். என்னுடைய காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.